இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத்தோட எல்லாம் இன்பமயம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7 கிளாஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் விஷாரத் பூர்வா தமிழ் லிஸ்ட்டுன்னு இருக்கும். தமிழில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் இன்பமயம் என்னும் பாடலில் உள்ள கருத்துக்களை விளக்கி எழுதுக. முன்னுரை. இவ்வுலகம் சிலருக்கு இன்பத்தின் உறைவிடமாகவும் சிலருக்கு துன்பத்தின் உறைவிடமாகவும் தோன்றுகிறது. பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று மகிழ்கிறார். மற்றொரு கவிஞர் உலகம் பிறந்தது எனக்காக என மகிழ்கிறான். பார்க்கும் இடத்திலெல்லாம் இன்பம் நிறைந்துள்ளது. இறைவனின் படைப்பில் எல்லாம் இன்பம் பயப்பவையே. பாரதியார் காணும் இடங்களெல்லாம் இன்பத்தினை காண்கிறார். கானப்பறவை கலகலவென ஓசையிலும் காற்று மரங்களுக்கிடையே காட்டும் இசையிலும் நாட்டினுள் காட்டினுள்ளும் நாளெல்லாம் நன்றியொலிக்கும் பாட்டினுள்ளும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என இசை இன்பத்தை பாரதியார் நுகர்கிறார். பலவகை இன்பங்கள் இசை தரும் இன்பத்தினும் சிறந்த ஓர் இன்பத்தை திருவள்ளுவர் காட்டுகிறார். அதுதான் மழலை சொல். குழலோசை இனியது, யாழ்த்தரும் இசையும் இனியது. ஆனால் மழலை சொற்கள் இவைகளை விட சிறந்த இன்பம் தரவல்லது என்று அவர் கூறுகிறார். பாரதியார் காக்கை சிறகினிலே கண்ணனை காண்கிறேன், மேலும் தீக்குள் விரலை வைத்தால் கண்ணனை தீண்டும் இன்பம் தோன்றுவதாக கூறுகிறார். பாண்டியன் அறுவடை நம்பி மக்கட் செல்வத்தின் பெருமைகளை பற்றி கூறுகிறார். பெரியாழ்வார் தன்னை தாயாகவும் கண்ணனை சேயாகவும் எண்ணி பாடும் பாடல்கள் சுவைமிக்கவையாகும். ஈத்துவக்கு இன்பம். எடுத்து வாழ்வதை காட்டிலும் கொடுத்து வாழ்வதே இன்பம் தரக்கூடியது. தாம் பெற்ற பொருளை மகிழ்வே கொடுப்பவரிடம் சென்று இரத்தல் இன்பமே யாகும் என திருவள்ளுவர் கூறுகிறார். பெருஞ்சித்தனார் என்னும் புலவன் தாம் குமணனிடத்தில் பெற்ற பரிசிலை எல்லாருக்கும் கொடுத்து உதவுமாறு தன் மனைவியிடம் கூறுகிறார். கர்ணன் போர்க்களத்தில் அம்பினால் அடிபட்டு கிடக்கிறான். கர்ணன் தவமுனிவராக வேடமிட்டு கர்ணனிடம் கொடையால் ஈட்டிய நல்வினையின் தருமாறு கேட்கிறான். கர்ணன் உடனே மகிழ்ச்சியுடன் அதனை தருகிறான். கொடையே ஒரு இன்பம். சேக்கிழார் காணும் வேறின்பம். திருத்தொண்டர் புராணத்தில் பலவித இன்பங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அழகிய உருவினை நீத்து பேய் வடிவினை வேண்டி பெற்று மகிழ்கிறார் ஓர் அடியார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என கூறி அதன் வழி நடந்து காட்டியவர் ஓர் அடியார். அடியார்களின் ஆடைகளை வாங்கி அழுக்கை போக்கி தந்து மகிழ்ந்தவர் ஓர் அடியார். பல்லவ மன்னனும் திருநாவுக்கரசரும். சமணரது சொற்கேட்டு திருநாவுக்கரசரை தண்டிக்க முனைந்தான் பல்லவ மன்னன். அவன் கட்டளைப்படி திருவதிகை வந்து திருநாவுக்கரசரை அமைச்சர்கள் அழைத்தனர். திருநாவுக்கரசர் அதனை ஏற்கவில்லை. அவர் சிவபெருமானின் திருவருளே எந்நாளும் இன்பம் தரும் என்றார். நாமார்க்கு குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இன்போம் என்று அவர் கூறினார். சுந்தரர். பித்தனென்று இறைவனை பாடி மகிழ்ந்த சுந்தரர் தில்லைக்கு சென்றார். அங்கு நடராசிடம் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமினின் சிரிப்பும் பனித்த சடையும் வெந்நீர் பூசிய திருமேனியும் எடுத்த பொற்பாதமும் கண்டு இன்பமடைந்தார். அவர் மேலும் பெருமானே, உன் திருநடனம் கண்டு கும்பிடும் வாழ்வு பெற்ற மனித பிறவி எனக்கு பேரின்பம் தருகிறது என்று மகிழ்ந்தார். முடிவுரை. இவ்வாறு ஆசிரியர் தம் இலக்கியத்தில் உள்ள பல்வேறு வகையான இன்பங்களை நமக்கு விளக்கி கூறியுள்ளார். அவர் இவ்வுலகில் எல்லா இன்பமயம் என்பது தெளிவாக கூறியுள்ளார். நெக்ஸ்ட் நகைச்சுவை. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தன்யவாத்.